என்று பல சின்ன கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எதி கொடும் குத்து கரையெனப்பின் மாய் பல வேடிக்கை மனிதரை போல விழுந்து விடாதனை காத்து வருகிற அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சிறப்பான இந்த அவையிலே கூடியிருக்கிற சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான தமிழ் வணக்கம். மிகச்சிறப்பான இந்த நிகழ்வு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய கவியரங்கமாக, தமிழறிஞர்களுக்கு பாராட்டு விழாவாக, அடுத்து ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்வாக தொடங்கியிருக்கிற இந்த நிகழ்வு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் சபாபதி அவர்களுக்கும் அவருடைய நிறுவனத்திற்கும் மனமார்ந்த நன்றியையும் அன்பையும் சொல்லி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்விற்காக முத்தமிழறிஞர் அவருடைய நினைவகத்தில் அவர் நினைவாக எழுப்பப்பட்டிருக்கிற இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பொதுவாக பட்டிமன்றம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய வடிவம், கலை இலக்கிய வடிவம். ஒரு கருத்தை பரப்புரைக்க, விவாதிக்க, அந்த கருத்து ரீதியிலான ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான சூழல்களில் வர்றது பட்டிமன்றம் சொல்லலாம். இதுக்கு சிலப்பதிகாரத்தில், மணிமேகலையில் இப்படி நிறைய உதாரணங்களை தொடர்ந்து பட்டிமன்றம்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் தமிழ் சமூகத்தினுடைய ஆகச்சிறந்த ஒரு இலக்கிய வடிவமாக இருந்தது. இன்னைக்கு சில தொலைக்காட்சி நிகழ்வுகளால், சில பட்டிமன்றத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்களால் அது சிதைஞ்சு போய் பட்டிமன்றங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து மாறி வேற ஒன்றா போயிருக்கிற சூழலில் கலைஞர் அவர்களை பற்றி பட்டிமன்றம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்ப உங்களுக்கே தெரியுது. கலைஞர் அவர்கள்னு அவர் அழுத்தல, அதுதான் அந்த உணர்வு அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு தலைப்பு நம்ம சபாபதியை கொடுத்துருக்கார். முத்தமிழறிஞரின் நிலைத்த புகழுக்கு காரணம், பெரும் புகழுக்கு காரணம் என்ன? தமிழ் தொண்டா, மக்கள் தொண்டா? இந்த இந்த தலைப்பு கேட்டோடனே எனக்கு எங்கள் தாத்தா சொன்ன கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. எங்கள் தாத்தா எனக்கு எங்கள்கிட்ட சொன்ன ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. தலைப்பு கேட்டோன்னே கொஞ்சம் எனக்கே குழப்பமானுச்சு. அது பேசுறதுக்கு தான் 4 பேர் வந்துருக்கிறேன். பொதுவாக ஏதாவது ஒரு கருத்தை நாமளே பேசிக்கிட்டோம்னா நல்லா இருக்காது. யாராவது 2 பேர் பேசி சண்டை போட்டாங்கன்னா நம்ம போட்டு ஜாலியாக நம்மளே பார்க்கலாம். அதுலேயும் திருநெல்வேலியிலேருந்து வந்துருக்கிற எங்கள் சார் மூதராஜன் சார் எனக்கு 1 மணி நேரம் வேணும் அப்படிங்கிறார் பேசுறதுக்கு. அப்போ நம்ம இன்னும் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்காங்க வீரியமாக. இந்த சூழலில் எங்கள் தாத்தா சொன்ன கதை தலைப்பு தமிழ் தொண்டா, மக்கள் தொண்டான்னு கேட்டோன்னே, ஐயா அவரை போட்டால் துவர முளைக்கும், துவர போட்டால் அவரை முளைக்கும், அப்படியாப்பட்ட தேசத்தில் ஒரு ராணி அடியே இல்லாத கொடுத்துட்டு கரையில்லாத கொடுத்து தண்ணிக்கு போனான். அங்கே காலை இல்லாத மான, வேற இல்லாத அருகம்புள்ள மைய, அந்த கண்ணை இல்லாத குருடம் பார்த்து கையில்லாத முடவன்ட்ட சொன்னால் துப்பாக்கி சுட்டான். அந்த குண்டு மான் மேல படாமல் மான் வயிற்றுல அந்த குட்டி மேலே பட்டு குட்டி செத்து போயிட்டு அதை அறுத்து கரையாக்கி சாப்பிட்டு தோலை காலை இல்லாத குந்தெல்லாம் காய வச்சான். அது தலையில்லாத பிறந்து அடிச்சுட்டு போக, காலை இல்லாத முடவை வரட்டிக்கு போக, அவன் காலில் ஊற்றின கண்டங்க திரும்ப தலைக்கு மேலே வெளியே வர வைத்தியம் பார்க்க வைத்தியத்தை போனான். அந்த வைத்தியர் ஆளுகிற அரசகிற புங்ககிற புரசகர் 4 பேர் கைப்படாமல் பிடிக்கும், வரப்படாமல் இடிச்சு நாக்குப்படாமல் நக்கடாய முதல் நாள் பற்றி வந்தார். கண்டங்கத்திரி வேற கைப்படாமல் பிடிக்கும், உரல குப்பரக்கா போட்டு உலக்கப்படாமல் இடிச்சு புறங்கையால் எடுத்து நாக்குப்படாமல் நக்கடாய 2ஆம் நாள் பற்றி வந்தார். இப்படி சிறப்பான வைத்தியருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்க நினைச்சு என்ன பண்ணா, அடியே இல்லாத படி எடுத்து ஓட்ட சாக்கில் 9 மரக்கா விழுந்து சக்கரமே இல்லாத வண்டியில் போட்டு நுண்டி வண்டி ஓட்ட குருடை வழிகாட்ட வண்டி பாட்டு போயிட்டே இருந்துச்சு. இந்த கதைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இந்த கதைக்கு ஏதாவது முடிவு இருக்குதா? இல்லை இப்பெல்லாம் கரிமுத்ரா கேட்டா இது எப்படிதான் சொல்றீங்க அதை சொல்லுங்கன்னு கேட்போம். இந்த கதைக்கு ஏதாவது முடிவு இருக்குன்னா இருக்கு. என்ன முடிவு இருக்குன்னா, தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி அதை சரியாக பயன்படுத்துகிற சூழலில் அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தரும். ஒண்ணுமே நடக்காத விஷயத்தையெல்லாம் கோர்த்து ஒரு நிமிடம் உங்களை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்க முடியறத என்ன சொல்ல போறான், என்னவா இருக்குன்னு சிந்திக்கவும் இவ்வளவு தானே சிரிக்க வைக்க முடியுதுன்னா தமிழை சரியாக கையாண்டால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குழப்பத்துக்கு இடையில இது முடிவாகும். இந்த நேரத்தில் இந்த இடத்துல கலைஞர் 2 தொண்டும் செஞ்சிருக்காரு. தமிழுக்கு அளப்பரியார் தொண்டு செஞ்சிருக்காரு. அதுவும் தமிழாசிரியராக நாங்கள்லாம் பெருமைப்படத்தக்க மிக முக்கியமான தொண்டுகளில் ஒன்று என்னன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஊரில் ஜாதி ரீதியாக மத ரீதியாக தீண்டத்தகாத இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் தமிழாசிரியர்கள் தீண்டத்தகாதவர்கள் இங்கே யாரோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நீங்கள் தமிழாசிரியர் தானே அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் பிள்ளை படிக்க வருது இந்த இளங்கலை தமிழ் சேர்க்கறதுக்காக பண்ணுவோம். இந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்துச்சு. எப்படியாப்பட்ட ஆட்கள் சேர வருவான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முடிவு எதுக்கும் லாயக்கில்லாது, வேற ஒன்றும் வராது. உண்மையிலுமே சிரிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் இயற்பியல், பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் சேர்றதுக்குன்னா சூப்பர்னு வந்துடுவாங்க. தமிழ் அப்படின்னு சேர்த்தோம்னா எனக்கு இன்னும் இல்லை தமிழ்லையாவது சேர்த்து விடுங்க, இந்த தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் இருக்குல்ல, அதே மாதிரி தமிழ்லையாவது சேர்த்து விடுங்க. இப்படி தான் நிலைமை. நாங்கள் அதை மாற்றணும். தமிழ் படிக்கிறதுனால என்னென்ன வேலை இன்னைக்கு அரசாங்கத்துக்கு, குறிப்பாக நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன தேர்வு எழுதுனாலும் நீங்கள் தமிழில் ஒரு சிறப்பு மதிப்பெண் பெற்றிருந்தால் தான் ஜெயிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நன்றி சொல்லணும். இப்போ தமிழாசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியருக்கான பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற சட்டத்தை, அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழ். இப்படி நிறைய அவருடைய தொண்டு, தமிழ் தொண்டு அவ்வளோ சொல்லலாம். அவருக்கு நீங்கள் எழுதணும்னு அவர் எழுதலாம். ஒரு எழுத்தாளர், கவிஞர், வசனகர்த்தா, பாடலாசிரியர்,
இதழியலாளர், கட்டுரையாளர், அப்படி ஏகப்பட்டது தமிழ் தொண்டு சொல்லிட்டே போகலாம். இந்த தமிழ் தொண்டுங்கிற அணியில எங்களுடைய முகுந்தராஜன் ஐயாவும் எங்களுடைய சபாபதி ஐயாவும் பேச போறாங்க. என்ன பேச போறாங்க? இவ்வளவு செய்திகள். அப்ப இந்த பக்கம் இவங்க பேசுறாங்கன்னா இந்த பக்கம் ஒண்ணும் இல்லையா? ஏகப்பட்ட தொண்டு. நீங்க மனித வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத எல்லாவற்றையும் சரி செய்த திட்டங்கள் ஏகப்பட்டது கொடுத்துங்க. காத்து, தண்ணி, உணவு, உடை, உறைவிடம், மொழி, மருத்துவம், கல்வி, இப்படி அவர் தொடாத துறைகளே இல்லை. ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம எங்கேருந்து பேசுறோம்? திருவாரூர்ல இருந்து பேசுறோம். முதலாக கணினி மயமாக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தை திருவாரூர்ல தான் தொடங்குறார் முத்தமிழறிஞர். இந்த தலைப்பு சொன்னோன்னு ஒத்துட்டாங்க. சண்முகவேல் ஐயா தலைமையில சென்னையில போய் பேசணும். மாசு ஐயா ஏற்பாடு பண்ணியிருந்த பட்டிமன்றத்தில் கலைஞரின் நீடித்த புகழுக்கு காரணம் மொழியா தொண்டான்னு இதே தலைப்புல பேசணும். அப்போ இப்படி ஒரு சிறப்பான விஷயத்தை செய்திருக்கிறார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். இதுல எது நீங்க இன்னைக்கு வெளியே மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது இன்னைக்கு தமிழகத்தினுடைய பெரிய முன்னேற்றங்களுக்கு காரணம், கல்வி அறிவுல நாம் பெற்றுக்கிற பெரிய பெரிய வளர்ச்சிக்கு காரணம் நம்முடைய மக்கள் தொண்டு. இது ரெண்டு பக்கத்திலையும் எது சரி எது தப்பு அப்படின்னு பேசணும். ஆனா என்ன ரெண்டு பேச்சாளர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட பெரிய பேச்சாளர்கள், பெரிய கவிஞர்கள்லாம் இருக்காங்க, ஆளுமைகள்லாம் இருக்காங்க. எல்லோருக்கும் சிறியோரின் வணக்கத்தோடு கூடிய என்னன்னா, கலைஞர் எழுதவும் செஞ்சிருக்கிறார், இலக்கியத்திலும் பணியாற்றுக்கிறார், மக்கள் தொழிலும் பணியாற்றுக்கிறார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. எது அவருக்கு கூடுதல் புகழை தேடி தந்தது? இலக்கிய பணியா அல்லது மக்கள் தொண்டா அப்படிங்கிறதா நம்முடைய வாத பிரதிவாதங்களாக இருக்கணும் என்ற தகவலை சொல்லி, இது ஒரு பெரிய விஷயமான ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டியது. இது தனி நீதிபதி சொல்றதா அல்லது ஒரு பெஞ்சுக்கு மாத்துறதாங்கிறத வழக்கு முடிவில் நம்ம முடிவு பண்ணிக்குவோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நிலைத்த புகழுக்கு காரணம் அவருடைய தமிழ் தொண்டே அப்படிங்கிற அணியினுடைய பேச்சாளர் திருநெல்வேலியிலிருந்து இந்த பாரதி பிறந்த மண்ணிலிருந்து கவியரங்கத்திற்காக திருவாரூருக்கு வந்திருக்கிறார். மேலுமே அவருடைய உணர்வுபூர்வமான கவிதை காலில் கேட்டோம். மகிழ்ச்சி. ஒரு இவ்வளோ நீண்ட தூரம் பயணம் செய்கிறதுக்குல பெரிய வேற பிரதிபலன்களே இல்லாம நம்ம கவிதைக்காக ஒரு நீண்ட தூர பயணம், அதுக்குள்ளாக இருக்கிற உணர்வு இருக்குல்ல, கலைஞர் கோட்டத்துல இருந்து வாசிக்கணும். அந்த உணர்வுக்காக நாம் அனைவரும் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோடான கூடான வரவேற்பு நல்கி கவிதையில சொன்னார், கலைஞரை ஏன் நாம் போற்ற வேண்டும், கலைஞருக்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னார். அப்படி ஒரு மிகச்சிறப்பான உரையை வழங்கியிருக்கிற திரு அன்பிற்குரிய எங்களுடைய முகுந்தராஜன் சார் அவர்களை அன்போடு உங்கள் கரவொலியோடு அழைக்கிறோம். வாருங்களேன். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, அப்போது எதிரணிகள் பேச இருக்கும் பேராசிரியர் சக்திதாசன் அவர்களே, திரு ராஜேஷ் அவர்களே, என்னோட அணியில் பங்கு பெற்று அடுத்து பேச இருக்கும் சகோதரர் சபாபதி அவர்களே, நிலைத்த புகழுக்கு காரணம் முத்தமிழ் அறிஞரின் நிலைத்த புகழுக்கு காரணம் மக்கள் தொண்டா தமிழ் தொண்டா என்கிறது தலைப்பு. அந்த தலைப்பிலே இதற்கு விடை இருக்கிறது. முத்தமிழ் அறிஞர் என்று ஏன் அழைக்கிறோம் அவரை? ஏழ்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் தொடாத தமிழே இல்லை. அத்தனையும் அவர் தன்னுடைய புகழுக்கு அவர் பெருமை சேர்த்தவர். அவருடைய மாணவ பருவத்திலே மாணவ தேசம் என்னும் கையெழுத்து பிரதியை அவர் கொண்டு வந்து அதை மிகவும் பிரபலமாக அப்பவே எழுத தொடங்கினார். அதில் தொடங்கியதுதான் அவருடைய இயற்கை ஒரு காலம் வரை அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை நாம் எல்லோரும் அறிவோம். உதாரணமாக சொல்ல போனால் முக்கியமான ஒரு சில இது பற்றி சொன்னீங்கன்னா டைம் நிறைய இல்லை. முக்கியமான சில குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். நான் சிறு வயதாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் இறைவணக்கம் என்பது கிடையாது. இறைவணக்கம் என்பது என்றால் திருக்குறள் 10 அகரமுகர எழுத்தெல்லாம் அந்த பாடலை தொடங்கி 10 திருக்குறளை பாடி இறைவணக்கம் அப்படின்னா திருக்குறளை படித்து நாங்கள் இருக்க போயிருக்கோம். எப்போ 65 அந்த சைடு அப்போ, அதாவது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கலைஞராக முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக அப்போ இறைவணக்கம் என்பது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் இருக்கும், சில பள்ளிக்கூடத்தில் முஸ்லீம் பள்ளிக்கூடத்தில் அவங்க வேற ஏதாவது வச்சுருப்பாங்க, கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் அவங்க ஏதாவது வச்சுருப்பாங்க. இதுதான் இறைவணக்கம். ஆனால் பொதுமறையாய் ஒரு தமிழ்தாய் வாழ்த்தினை, திரு மனோமணி சுந்தரம் அவர்கள் பாடிய தமிழ்தாய் வாழ்த்தினை
எல்லோரும் இறைவணக்கமாக பள்ளிக்கூடத்திலும் அரசு அலுவலகத்திலும் மற்றும் அரசு விழாக்களிலும் பாட வேண்டும் என்ற ஒரு ஆணையை அவர் பிறப்பித்து அதுக்குண்டான பாடலையும் அந்த மனோமணி சுந்தர பாடல் வந்து கொஞ்சம் நெடியதாக இருந்தது. அதை சுருக்கி அழகாக பாடி தமிழுக்கு பெருமை சேர்த்தார். அதுக்கப்புறம் தான் இப்படிலாம் தமிழுக்கு ஒரு சீர்நிலைமை போற்றும் அந்த தமிழை அப்படி போற்றி வாழ்த்தி அந்த பாடலை பிரபலமானது. அது அவர் தமிழுக்கு முதல் தொண்டு என்று நாம் சொல்லலாம். அதுக்கு அப்புறமாக நம்ம திருக்குறளை எடுத்துக்கொண்டார். திருக்குறள் என்பது அந்த காலத்தில் அது வந்து பெரிய கஷ்டமான பாடம். ரெண்டு வரி தான் இருக்கும். மாணவர்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணவே முடியாது. ஆனால் அவன் எப்போமாவது பஸ்ஸில் போனான்னா அங்கே ஒரு திருக்குறள் இருக்கும், அவர் அதை படிச்சுடுவான். இன்றைக்கி நாளைக்கு இந்த பாடத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸிலே படித்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுவான். ஆக எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதி வைக்க வேண்டும் என்று அவர் அப்படி அந்த திருக்குறளை அப்படி ஒரு பரப்பு திருக்குறளுக்கு அது மட்டும் இல்லை, திருவள்ளுவருக்கு சிலை அமைப்பது வரை குறளோவியம் அன்னைக்கு திருக்குறள் வந்து இன்னைக்கு பொதுமறையாய் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பார்லிமெண்டில் திருக்குறளை சொல்லிதான் இன்று அவையை துவக்குகிறார்கள். இதுக்கு காரணம் யாரு? நம்முடைய டாக்டர் கலைஞருடைய அவர்கள் தான். ஆக நிறைய அப்புறம் இன்னைக்கு அவருடைய தமிழ் தொண்டு என்று எடுத்துக்கொண்டால் பாமர மக்கள் புரிய வண்ணம், அதாவது அவர் மேடையில் பேசுறாரு அப்படின்னா பாமர மக்கள் புரிய வண்ணம் அவர் பேசுவார். அவர் சொற்பொழிவுக்காக தான் கூட்டம் இருக்கும். கலைஞர் வராரு அப்படின்னா அப்போது இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் காத்திருப்பாங்க அந்த மக்கள்லாம், கூட்டம் அப்படி இருக்கும். அப்போ ஒரு நாள் வாராரு வள்ளியூருக்கு. மாதமோ சித்திரை மணியோ பத்தரை நானோ யாத்திரை நீங்கள் தொலைத்ததோ நித்திரை அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாரு. ஏன் எதுக்காண்டி காத்திருக்கீங்க? நான் இங்கே நடிக்கலாம் இல்லை, நான் கூலி கிளாஸ்லாம் போட்டு அது இதெல்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு உங்கள் முன்னாடி நடிக்க வந்திருக்கேனா? இல்லைங்க, எதுக்காண்டி இவ்வளோ நேரம் எங்களை காத்திருக்கீங்க அப்படின்னா அப்படி சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு சொற்பொழிவை வந்து அவர் முடிப்பார். அது 2 வித்தியாசம் நீங்கள் பார்க்கணும். மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கூட்டம் அவருக்கும் 2 மணிக்கு இருக்கும். ஆனால் அவர் ஸ்டேஜ் ஏறி உட்கார்ந்து அவர் பேச்ச ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் முடிச்சு போகிற வரைக்கும் ஒரே விசில் கைத்தட்டுமாக தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கூட்டம் வந்து அவரை ரசிப்பதற்காக வந்திருக்கிறது. ஆனால் கலைஞர் மேடை ஏறி மைக் பிடிச்சாக்கா பின் ட்ராப் சைலன்ஸ். அப்போ அவருடைய சொற்பொழிவு, அவருடைய அடுக்குமொழி, அவருடைய பேச்சுடைய திறமை அப்படி அவர் அதை அப்படி ஒரு மக்களுடைய ஒரு கவர்ந்து இழுக்கிறது. இன்னைக்கு அவர் செங்கோல் பிடிச்சாருன்னா அதற்கு மூலக்காரணம் அவருடைய எழுதுகோல் தான். இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் தமிழ் வார்த்தைகள்லாம் கண்ணதாசன் பாட்டு எழுதும் போது தான் தமிழ் இத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு தெரியும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுதும் போது தான் இப்போ தமிழ் வார்த்தைகள் இருக்காருன்னா. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கலைஞர் அவர்கள் எழுதிய பாடல்கள் 50 பாடல்கள் இருக்கார் திரைப்படத்தில், 75 திரைப்படத்தில் கதைவசங்கள் எழுதியிருக்கிறாரு, 25 நாடகங்கள் எழுதியிருக்காரு. இத்தனையும் அவர் தமிழுக்கு ஆட்டிய தொண்டு. ஏன்னா ஏன் மக்கள் அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் பீரியடில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அப்போது அந்த சமயத்தில் தமிழுடைய இலக்கியத்தையும் அதனுடைய இலக்கணத்தையும் அதனுடைய சுவையையும் மக்களுக்கு தந்து மக்களுடைய எண்ணத்தை மடைமாற்றி அவர் தான் சொல்ல வேண்டும், மடைமாற்றி மக்களுடைய புரிய வண்ணம் நாங்கள் இதை செய்வோம்னா இதை செய்வோம்ல, அதற்கு என்ன உதாரணம் சொல்லுமோ, அதற்கு தமிழால் எப்படியெல்லாம் அவர்களுக்கு வர்ணனை தீட்ட முடியுமோ, அடுக்குமொழி சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் முடியுமாக சொல்லி மக்களை திசை திருப்பி சொல்ல முடியாது, மக்களை ஒரு கவர்ந்து எடுத்து அவர்கள் அந்த தொழிலை செய்தார்கள். முக்கியமாக என்று சொல்ல போனால் அந்த காலத்தில் ஒரு கவிஞர் எழுதுனா விதவை என்ப வார்த்தையில் கூட ஒரு புள்ளி இல்லை பொட்டு இல்லை அப்படின்னா அதுக்கு கலைஞர் அடுத்த நாளே ஏன் கை மண்ணு சொன்னால் 2 பொட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் விதவைன்னு போடக்கூடாது, கை மண் தான் போடணும்னு ஒரு உத்தரவு. அடுத்தால
இப்போ நம்ம சொல்கிறோமே திருநங்கை, அவங்களுக்கு முன்னாடி என்ன பேர், என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க? ஓ 9 போகிறாங்க, 9 வருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு அப்படி கூப்பிடக்கூடாது, அது அவங்களுடைய மனசை உறுத்தும். ஆகவே அவர்களை திருநங்கை என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ நம்ம மாற்றுத்திறனாளி என்று அழைக்கிறோமே, அதற்கு அவங்க பேர் என்ன? முடவன் நொண்டி. இந்த முடவன் நொண்டிங்கிற வார்த்தையை ஒருத்தருக்கு பயன்படுத்தினால் அவருடைய மனது எவ்வளவு வேதனைப்படும். அதனை மாற்றி மாற்றுத்திறனாளி என்று. ஆக இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவர் வந்து தமிழ் 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 என்று தமிழுக்கு அப்படி ஒரு தொண்டினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் இன்னொன்று, அவர்களுடைய தமிழ் தொண்டுக்கு முக்கிய காரணம் என்ன? அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் புலவர்களை வந்து ஆதரிப்பாங்க. அரசவைக்கு அழைத்து அவர்கள் பாட சொல்லி பரிசுரை கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களும் ஒரு கலைஞன் அப்படி என்று திரைத்துறைக்கு வந்தாலும் சரி, அவர் எந்த துறையில் இருந்தாலும் சரி, உடனே அவர் பக்கத்தில் தூக்கி எடுத்து வச்சுருவார். அவர் நாகூர் அணிபால் இருந்து இன்னைக்கு பர்வீன் சுல்தானா வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். கவிஞர் கண்ணதாசன், வைரமுத்து, வாலி, பாரதி பாஸ்கர், சுப்பையா, சுகிசிபம் முதற்கொண்டு, அதே மாதிரி நடிகர்கள் அன்னைக்கு ராஜேந்தர், எத்தனை சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லாருமே கட்சிக்கு ஒரு கலைஞர் அப்படின்ற ஒரு பாராட்டு, ஒரு புலமை, யாரோட திறமைக்கிறதோ கொள்ளுவா கட்சிக்கு. ஆக பகல் முழுவதும் உதய சூரியனாக இவர் வந்து வானில் காய்வார். ஆனால் இரவு முழுவதும் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமும் ஒவ்வொரு ஊரிலும் அது சொற்பொழிவாட்டி கொண்டிருக்கும். இதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது இன்று இன்னைக்கு கோலோச்சி கொண்டு வருகிறது என்றால் முதல் காரணம் கலைஞர் அவர்களுடைய தமிழ் தொண்டை என்று நான் ஆணித்தரமாக வாதிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரே விஷயம் சொல்ல நான் மறந்துட்டேன். சட்டமன்றத்தில் எடுத்துக்கிட்டாக்கா அவருடைய பேச்சுகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய பேச்சை விட அடுத்தவங்க பேச்சை அவர் வந்து மிகவும் ரசித்து அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுப்பார். அந்த காலத்தில் எம்ஜிஆர் கலைஞர் ஆட்சி போய் எம்ஜிஆர் ஆட்சி வந்தது முதலாக சட்டமன்றத்திலே குறைந்த எம்எல்ஏக்கள். அதில் வந்து நம்ம திராவிட முன்னேற்ற காலத்தில் 3 எம்எல்ஏக்கள் ரொம்ப காரசாரமாக இருப்பாங்க. சுப்பு, ரகுமான் கான், பீட்டர் அல்போன்ஸ், துரைமுருகன், இவங்க 4 பேரையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போது எம்ஜிஆர் பீரியடில் வந்து சபாநாயகர் இங்கே உட்காருங்கன்னா இப்போ கேட்குறதே கிடையாது. இவங்க பாட்டுக்கு சற்று போய் நல்லா பயங்கரமாக பேசுவாங்க. ஏன்னா 3 பேரும் வக்கீல் படித்தவங்க. ஆக அப்போது சபாநாயகர் சொல்லுவார், உங்களை ஆண்டவனால் உட்கார வைக்க முடியாது, நீங்கள் பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கலைஞர் நினைச்சு, நான் முன்னாள் ஆண்டவன் உட்காருங்கள் அப்படின்னு சொன்ன உட்கார்ந்துச்சு. இப்படி நிறைய சொல்லலாம் உதாரணம். ஆக இப்படி அவர் தமிழுக்கு ஆட்சியை கொண்டு வந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் எழுதிய காப்பியங்கள், திரைப்படங்கள், அப்புறம் இன்னொன்று நமக்கு இன்னைக்கு திண்டுக்கல் யூனி அவருக்கு பாடநூல் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு தலைவராக திண்டுக்கல் யூனி அவர்கள் இருக்கிறாங்க. தமிழ் பாடத்திட்டத்திலையும் தமிழுக்காக அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அவருக்கு நிறைய தமிழுக்காக நிறைய துறைகளை இது பண்ணி நமக்கு தமிழ் திரையுலகில் அவர் நிறைய தொண்டு ஆற்றியிருக்காரு. ஆக இன்னைக்கு நிலைத்த புகழுக்கு காரணம் இன்னைக்கு இந்த கவியரங்கை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இன்னைக்கு இந்த கவியரங்கத்தினுடைய இன்னைக்கு காலை நடந்தது. அதுக்குடைய அடிப்படை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழே 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 அதே அடிப்படையாக வச்சு தான் இன்னைக்கு நாம் காலையில் கவியரங்கத்தையும் நடத்தி முடித்தோம். இந்த பட்டிமன்றம் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்கிறோம். கலைஞர் அறிஞர் எல்லாமே அவருடைய தமிழுக்கு ஆட்சி அவர் தொண்டு தான். அவர் நிலைத்த புகழ் என்பது மக்கள் தொண்டு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் நிலைத்த புகழ் என்று வந்து விட்டால் ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒழுக்கமும் தனிப்பட்ட அவருடைய அறிவும் ஆற்றலும் ஒருவருடைய தனிப்பட்ட அவருடைய திறமையும் அதுதான் அவர்களுக்கு நிலைத்த புகழுக்கு காரணமாக இருக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு கலைஞரும் காரணம். இன்னைக்கு இளையராஜாவுக்கு இசைஞானி பட்டம் கொடுத்ததும் அவர் தான். ஆனால் இன்னைக்கு இளையராஜா இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்து எம்பி ஆகிட்டா இன்னைக்கு சிம்மொழி ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருமே அவருடைய நிலைத்த புகழுக்கு இசையாக இருக்கலாம்.
ஆனால் அவர் ஆற்றிய இசை அறிவு. ஆக அதே மாதிரி தமிழ் என்று எடுத்துக்கொண்டால், அறிஞர் என்று எடுத்துக்கொண்டால், கலைஞர் என்று எடுத்துக்கொண்டால் அது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவர் ஆற்றிய தமிழ் தொண்டால் தான் அவர் நிலைத்த புகழ் நீடூழி நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்று நன்றி வணக்கம். ஒரு உணர்வு பூர்வமான பேச்சு. உண்மையாலுமே முத்தமிழ் அறிஞர்னு சொல்றமே, மாணவநேசன் தான் அவருடைய பணிகள் தொடர்ந்துச்சு. அவருடைய அப்புறம் அதுக்கு என்னங்க தலைப்பு, இது எதுக்கு 2 பேர் பேச வச்சிருக்கீங்க, பேர்லயே முத்தமிழ் அறிஞர்னு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி காட்டமா கேட்டிருக்காரு. அடுத்து ரொம்ப முக்கியமா இறை வணக்கம் பாடிட்டு இருந்த பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் வணக்கம் பாட வச்சவர் கலைஞர். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உதிரத்தே உதிர்த்தெழுந்து ஒன்று போல ஆயினும் ஆரியங்கோள் வடக்கொழிந்து சிதையால் செயல்மறந்து வாழ்த்து அந்த பாடலை பாடலாக வைத்தவர். திருக்குறளை பேருந்துகள் எழுத வச்சவர். தொல்காப்பியத்துல ஒரு வரும், வடவேங்களும் தென்குமரி ஆயிலை தமிழ் கூறும் நல்ல உலகத்து எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடின்னு சொல்லி வரும். அப்ப வடவேங்களும் தென் அந்த எல்லை வடக்கு எல்லையா இருக்கு, தெற்கு எல்லையில ஒரு நினைவு சின்னம் வேண்டும்னு விவேகானந்தருடைய அந்த பாறை இருந்து, அதுதான் பெரிய நினைவா இருந்த இடத்துல தமிழ் நினைவாக நம்முடைய திருவள்ளுவரை இருக்க வேண்டும் அப்படின்னு வச்சு தமிழை போற்றியவர். அதில் குறிப்பா பாமரனுக்கும் தமிழை கொண்டு சென்றவர். மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்கள் கண்களை தழுவதோ நித்திரை மறக்காமல் எமக்கிடுவே முத்திரை. கிடைச்சது 1.5 நிமிஷம் தான். 1.5 நிமிஷத்துல பேசணும், போலீஸ் வந்து 10 மணிக்கு முடிக்கணும். அப்ப இப்படி சொல்லி வந்தவர். அவருடைய செங்கோல் பிடிக்க காரணம் அவருடைய எழுதுகோள் தான். இந்த பட்டிமன்றங்கள்ல நான் ஒரு டீம் வச்சிருக்கிறேன். என்னோட பெரிய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பேச்சாளர்கள் எத்தகைய கருத்துக்களை வலுவாக வைக்கிறார்களோ அந்த அடிக்கு தான் தீர்ப்பு. இது கலைஞரையோ கலைஞருடைய பணிகளையோ பாதிக்காது. எந்த பக்கம் பேச்சாளர்கள் வலுவான பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்களோ, இப்போ இந்த பக்கம் எங்க மூந்தராஜன் ஐயா ரொம்ப அழகா அவருடைய செங்கோலுக்கு வித்திட்டது அவருடைய எழுதுகோள். ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லியிருக்காரு. ஏன்னா சமகாலத்துல இந்த ஜென் செட்டுக்கெல்லாம் பஞ்ச் டைலாக் சொன்னாதான் பிடிக்கும், அப்படி வந்திருக்கிறார் ஒரு இளைஞரா. அடுத்து பாடல், கதை, வசனம், இலக்கியங்கள், அதுல மக்களை நல்வழிப்படுத்த ரொம்ப அழகா சொன்னார். மடைமாற்றி வேற வேற சிக்கல்களுக்குள்ள இருந்த மக்களை பக்தியால மூட நம்பிக்கைகளால இந்த மக்களை நல்வழிப்படுத்த, கோயில் வேண்டாம் என்று நான் சொல்வது கோயில்களுக்காக இல்லை அப்படின்னு ஒரு வசனத்தை எழுதி அந்த பகல் கூத்தாடுகிறவர்களே போலி சாமியார்கிட்ட இருந்து கோயிலை காப்பாற்றுவதற்காக சொல்லி வசனங்களை எழுதி சொன்னவர். அவருக்கு அடையாளமே தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கைம்பெண், திருநங்கை, மாற்றுத்திறனாளிங்கிற அவருடைய தமிழ் சார்ந்த தொண்டுகளை எல்லாம் சொல்லி கலைஞர்களை, கவிஞர்களை தமிழால் கவர்ந்தவர் என்கிற விஷயத்தை சொல்லி மிகச்சிறப்பாக வாதிட்ட மோகனராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் சொல்லி அவருக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக, என்ன பெருசா நீங்க பேசிட்டீங்க, நாங்க வர்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக என்னுடைய திருவாரூருடைய ஆகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த நாவலாசிரியர், அவருடைய அந்த கவிதையும் நாவலையும் படிச்சீங்கன்னா அவருக்கு இவ்வளவு வயசுன்னு நினைக்க மாட்டீங்க. எங்க பெருசா படிக்கவே புத்தகங்கள் படிக்காத எங்க வீட்டம்மா இவருடைய பொருட்கள் நாவலை படிச்சுட்டு நீங்க ஒரு வாட்டி அது ஃபுல்லா படிச்சிருங்க, அவ்வளோ அழகா எழுதியிருக்காரு, அவ்வளோ ஜாலியாக எழுதியிருக்காரு. தம்பி தினேஷ்னு ஒரு பையன் இருக்கான், ஒரு கல்லூரி படிக்கிறான். ராஜசேகரன் ஐயாவோட அந்த புக்கு படிச்சா நமக்காகவே எழுந்த மாதிரி இருக்குன்னு என்னையும் அவனோட சேர்த்துட்டேன். எனக்கு 47 வயசு ஆயிடுச்சு. அப்படி ஒரு அழகான நாவலை தந்ததோடு ஒரு மிகச்சிறப்பான கவிதை தொகுதியும் தந்து மிகப்பெரிய கவிஞராக, நாவலாசிரியராக இருக்கக்கூடிய எங்களை திருவாரூர் தமிழ் சங்கத்தின் புரவலர் அன்பு சகோதரர் ராஜசேகரன் அவர்களை இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல அன்போடு அழைக்கிறோம். கைத்தெல்லாம் முடிவு நிறையா வரும்னு சொல்லணும். எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கெங்கெல்லாம் தமிழோசை கேட்கிறதோ அங்கெல்லாம் தன் குரலோசையை பதிவு செய்கின்ற பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களே, எதிரணி நண்பர்களே, இங்கே கூடியிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வைக்கிறேன். எதிரணி தலைவர் வந்து பூசாம சில பொய்யெல்லாம் பேசிட்டு போயிருக்காரு. ஆமா, காலையில கவியரங்கம் நடந்ததுயா. எத்தனை பேரு கலைஞருடைய அந்த மொழித்திறனையோ இலக்கிய பணியோ சிறப்பித்து பேசினாங்க. அதுல 90% 90% அவருடைய சேவைகளை பத்தி, மக்கள் பணியை பத்தி தான் பேசினாங்க. அவரே அதான் பேசினார் இல்லையா? இப்ப இன்னொரு பொய்யும் சொல்லியிருக்காரு. இவர் இப்பதான் பின்னாடி போய் அந்த கலைஞருடைய கோட்டத்தில் வந்து அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதில் எங்கே உங்க இலக்கிய பணி எவ்வளோ சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சேவை எவ்வளோ சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே மனசாட்சிக்கு விரோதமாக சொல்லுங்கள். அவருடைய அந்த தமிழ் பணிகளை பற்றி நிறைய சிலைகளோ நிறைய பதிவுகளோ நிறையா இருக்கா? அவருடைய சேவைகளை பற்றி பதிவுகள் அதிகமாக அப்படி பார்த்துட்டு வந்து மனசாட்சி இல்லாமல் இங்கே வந்து பேசியிருக்காரு பாருங்க. அவருக்கு நீங்கள் தான் ஒரு கைத்தட்டு தனியாக கொடுக்கணும். இப்போ வந்து விதவைன்னு சொன்னார், அதுக்கு வந்து கைமென்னு மாற்றி சொன்னாங்க கலைஞர் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஏற்புடையதுதான்.
அதே மாதிரி மாற்றுத்திறனாளின்னு சொன்னார், ஏற்புடையதான். அதில் வந்து அவருடைய இலக்கிய அறிவு அந்த பேர் வச்சார், ரைட்டு. ஆனால் அது எதனால உருவானுச்சு அந்த சிந்தனை? அவருடைய சமூக சிந்தனையால் தானே மக்களுக்கு போய் அந்த இழிவை அந்த மாறுபட்ட கருத்தை வந்து மாற்றணுங்கிறதுக்காக தானே அதை செஞ்சார். அப்போ அவருடைய சமூக சிந்தனை தானே அது, அவருடைய சேவை மனப்பான்மை அதை பதிவிடணும். அப்புறம் பாருங்க, நான் பராசக்தியிலேருந்து வரேன். பராசக்தியிலேயே அதனுடைய வசனங்கள்லாம் நிறைய பேசுவாங்க, அவருடைய இலக்கியத்தினங்கள்லாம் நிறைய பேசுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருடைய சமூக சிந்தனை தான் அந்த பராசக்தியே வந்து 100 நாட்களுக்கு மேலே ஓட வச்சுது. அதுலேயே சொல்லுவார், அந்த கல்யாணிங்கிற ஒரு பெண் இருப்பாள், தங்கச்சி, சிவாஜி கணேசனுடைய தங்கச்சி இருப்பாள். அப்போ வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த அம்மா வந்து வறுமையில் வாழ்வாங்க. என் குழந்தை என்ன திருஞான சம்பந்தரா, பார்வதி வந்து பால் ஊட்டுவது வச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவருடைய சமூக சிந்தனை தான் அதில் வந்து மேலோங்கி நிற்கிறதே தவிர இலக்கிய அறிவுங்கிறது அது வேற. இலக்கிய அறிவு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை விட சமூக சிந்தனை இருந்ததுனால தான், மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுனால தான் அவரை அந்த அந்த காட்சியில் அதில் பதிவு செய்கிறார். அப்புறம் இப்போ இந்த விவசாய நலன்கள்னு பாருங்களேன், பாரதிதாசன் ஒரு கவிதையை சொல்வார், ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள், இங்கே ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பானின்னு சொல்வார். இந்த உயரப்பர் யார் தெரியுமா? நில சுவான்தார்கள், மிராசுதார்கள். அவர்களிடம் இருந்த அந்த அந்த நெல்லை கொள்முதல் செய்வதற்கு வியாபாரிகளிடம்தான் எல்லாம் போய் சேர்ந்தாங்க. அப்போ வியாபாரிகள் வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக அவங்கள்ட்ட ஏமாற்றி விலையை குறைத்து அதை வாங்கினாங்க. ஆனால் கலைஞர் தான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம்னு ஒரு கழகத்தை உருவாக்கி எங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்தார். இப்போ நான் ஒரு ஆளாக இங்கே வந்து இருக்கேன், அவருக்கு கலைஞர் தான், அவருடைய சேவை தான் எனக்கு ஒரு காரணம். இப்போ வந்து அவர் சொல்கிறார், இலக்கியம் நிறையா படைத்தார் அப்படி, ரைட்டு. அந்த இலக்கியத்தால் மனசு தான் குளிர்ந்ததுங்க, அவருடைய சேவையால் என் குடும்பமே குளிர்ந்தது. அப்புறம் பாருங்க, பழைய காலத்தில் இந்த காவல்துறையை பார்த்தீங்கன்னாக்கா வேடிக்கையாக இருக்கும். சர்க்கஸில் ஒரு கோமாளி மாதிரி சில அவங்களுடைய உருவ அமைப்பு இருக்கும். அது ஒரு கேலி பொருளாக கூட இருந்தது. அதை மாற்றியவர் கலைஞர். அவருக்கு ஃபுல் யூனிஃபார்ம் கொடுத்து அந்த அது மரக்கா தொப்பின்னு சொல்லுவாங்க, அந்த மரக்கா தொப்பியெல்லாம் மாற்றி அழகாக அவருக்கு ஒரு தொப்பியெல்லாம் கொடுத்து அவருக்கு சீருடை கொடுத்து இன்றைக்கும் வந்து அந்த போலீஸ் துறை வந்து அவருக்கு நன்றி கடன் பட்டு அவருக்காக மனதளவில் அவங்கள பாராட்டி அவருக்காக அர்ப்பணித்து தன்னுடைய பணிகளை அர்ப்பணித்து நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. பெரும் பணக்காரர்கிட்ட தான் அந்த காலத்தில் இந்த பேருந்தெல்லாம் இருந்தது. இந்த பேருந்தை வந்து அரசு மயமாக்கி ஏழை எளிய மக்கள்லாம் எளிமையாக பயணம் செய்வதற்கு கொடுத்த கலைஞரை வந்து என்றைக்கும் மறக்க மாட்டாங்க மக்கள். அப்புறம் இது அரசியல் இல்லை, 2006 2011 பார்த்தீங்கன்னாக்கா விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணார். அப்போ வந்து அதில் பயன்பெற்றது யாருனாக்கா எதிரி கட்சிக்காரங்க தான் நிறைய பயன்பெற்றாங்க. இதில் எதுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும்? இவர் பாட்டு எழுதிக்கிட்டு அவர் சொல்கிற மாதிரி இலக்கிய பணியில் செய்து இருக்கக்கூடாதா? விவசாயம் தான் மக்களுக்கு முக்கியமான தொழில். அது பாதிச்சா நீங்கள் எப்படி இலக்கியம் பாடுவீங்க? அப்புறம் விதவை பற்றி ஒன்று சொன்னார். அந்த விதவைன்னு பேர் வச்சதோட முடிஞ்சு போச்சு அவருடைய கடமை. விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு கொண்டு வந்தார். அது பேர் வச்சது வேணா உங்களுடைய இலக்கிய பணியாக இருக்கலாம், ஆனால் அதை வந்து சமூக சேவையாக மாற்றினது வந்து அவருடைய அந்த அந்த சேவை மனப்பான்மை தான். கோரிக்கையேற்று கிடக்குதுன்னே வேரில் பழுத்த பலா, மிக கொடியதென்று எண்ணிடப்பட்டதென்னே குளிர் வடிக்கின்ற வட்ட நிலான்னு இந்த விதவைகளை பார்த்து அவர் பாரதிதாசன் பாடிய பாடலை மனதில் வைத்து தான் அவர் வந்து விதவைகள் மறுவாழ்வு திட்டத்தையே உருவாக்கினார். அப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், கருணை இல்லம்னு ஒன்று ஆரம்பித்தார். கருணை இல்லத்தில் வந்து வறுமையில் வாடிய மக்களை வந்து அவருடைய குழந்தைகளை வந்து அதில் வந்து தத்தெடுத்து படிக்க வச்சு உடை உணவு கொடுத்து அந்த சேவையை செஞ்சாங்க. கலைஞர் தான் அதை செஞ்சார். அது வந்து கோயில் கட்டுப்பாட்டில் வந்தது.
இப்போ அந்த கருணை இல்லத்தில் படித்த ஒரு மாணவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு இன்னைக்கு கலெக்டர் ஆகி அவர் வந்து பணி ஓய்வு பெற்றுறார். இது காரணம்னா என்ன? அவருடைய சமூக சிந்தனை தாங்க. +2 வரைக்கும் இலவசமாக கல்வி யார் கொடுப்பாங்க? அவர் காலத்தில் அதெல்லாம் உருவானுச்சு. முதலாக திருவாரூருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இந்த தேரோட்டத்தை நடத்தினார். இந்த முதலான விஷயங்கள்லாம் திருவாரூருக்கு கொடுத்ததுனால திருவாரூர் மக்கள் இன்னமும் அவருக்கு ஓட்டளித்து அவரை வெற்றி பெற செய்து கொண்டிருக்கிறார். முதல் கல்லூரி, முதல் மருத்துவமனை, முதல் குடிநீர் திட்டம், முதல் மத்திய பல்கலைக்கழகம், முதல் பைபாஸ் ரோடு, முதல் மருத்துவக் கல்லூரி, இப்படி முதல் எல்லாமே செஞ்சதுனால தான் அவர் மக்கள் மனதில் என்றைக்கும் முதல்வராகவே இருக்கிறார். இன்னும் இப்போ பாருங்களேன், இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, உங்களை எத்தனை பேருக்கு கலைஞருடைய நூல்கள் ஒரு 10 வரிசையாக சொல்ல தெரியும்? உடனே சொல்லலாம், கொஞ்சம் யோசனை பண்ணி இல்லைன்னா செல்லாத எடுத்து தோண்ட ஆரம்பிச்சிருங்க. ஆனால் அவருடைய மக்கள் பணிகள்னு சொல்லுங்க, எல்லாரும் ஆளுக்கு 2 சொல்லுவீங்க இல்லையா? அப்போ மனசுல நிற்கிறது யாரு? இலக்கிய கலைஞரா, மக்கள் சேவகர் கலைஞரா? நீங்களே சொல்லுங்க. இப்ப கலைஞர் வந்து இந்த அடிக்கடி இந்த தொலைக்காட்சியில ஒரு பாட்டு மாதிரி ஒன்று போடுவாங்க. என்ன பாட்டுன்னா அது மக்கள் வந்து ஒரு இது தொலைக்காட்சியில் வந்து அந்த இது போடுவாங்க. அது என்ன ஆரம்பம்? ஃபர்ஸ்ட் தமிழர்களே கடலில் தூக்கி தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக அத்தான் விதைப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அதில் ஏறி பயணம் செய்யலாம் என்ன? நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன், மக்கள் சேவை செய்ய காத்திருக்கிறேன்னு சொன்னாரு. வாங்க ஓடத்துல போய் பாட்டு எழுதலாம் சொன்னாரு இல்லையே? அப்ப அவருடைய சிந்தனை எதுல இருந்திருக்கு? இப்பயும் பாருங்க, அவருடைய கலைஞர் இதுல சமாதியில் அவருடைய கல்லறையில பாத்தீங்கன்னா என்ன எழுத சொன்னார்? ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுத சொன்னார். அப்ப அவருடைய வெளிப்பாடு என்ன? அவருடைய மனநிலை எங்க இருக்கு? உழைப்புலையும் சமுதாய சேவையிலும் நோக்கமா இருந்து. இங்க வந்து ஓய்வெடுக்காமல் எழுதி கொண்டிருந்தவன், இலக்கிய பணி செய்து கொண்டிருந்தவன் இங்கே உறங்கி கொண்டிருக்கான்னு எழுத சொன்னாரா? இல்லையே. இப்ப இதுல இருந்தே நீங்க வந்து தீர்ப்பை மாத்தி சொல்லலாம் தலைவர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் தீர்ப்பு. ஆகவே சொன்னா முடியல. ஆகவே கலைஞருடைய பணிகளில் இலக்கிய பணியை விட அவருடைய சமுதாய பணி, மக்கள் சேவை பணி தான் மிக சிறந்ததாக இருக்கிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. முதல் வாட்டி பட்டிமன்றம் பேசுறேன்னு சொன்னார். ஆனால் நேர்த்தியாக அடிக்கடி பொதுவாக அதை பட்டிமன்றம் பேசுகிறவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்துடுறதா தலைப்பு கேட்போம். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டுட்டு எதையாவது பேசி அந்த மாட்டை கொண்டாந்து மரத்தில் கட்டிடுவோம். நான் என்னதான் சொல்கிறேன், கட்டிடுவோம். ஆனால் ரொம்ப அழகாக ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி எவ்வளவு செய்திகள், கலைஞரால் பயன்பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது முக்கியமாக கேள்வி கேட்டார் பாருங்க. இங்கே எங்கன் மணி எல்லாம் இருக்கார், அவரை பார்த்து கேள்வி கேட்டார். எல்லா புக்கையும் மனப்படமாக சொல்லுவார். ஆனால் கேட்டார், இங்கே இருக்கிற இப்போ உங்களுக்கு கலைஞரோட புத்தகங்கள் கேட்டால் எவ்வளோ பேருக்கு தெரியும்? வாங்க கவிஞர்களே, கலைஞரோட புத்தகங்கள் கேட்டால் எவ்வளோ பேருக்கு தெரியும்? அப்போ புத்தகங்களை பெருசாக தெரியாது. ஆனால் கலைஞருடைய சாதனைகள் கேட்டால் தெரியும். பஸ் கொண்டு வந்தாரு, வீடு கொண்டு வந்தாரு, அதுக்கு மருத்துவமனை கட்டினாரு, அவ்வளோ சாதனை தெரியும். அப்போ எது பெஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு உங்களை திறனர் அடிச்சிருக்காரு. சமூகத்தை மாற்ற வேண்டும்ங்கிற எண்ணமே அவர் கதை வசனத்தில் பிரதிபலித்தது. ஒரு கதை வசனத்தில் எழுதுனது எல்லாமே சமூகத்தை மாற்ற வேண்டும்ங்கிற அந்த சிந்தனை தான். குறிப்பாக ஏழைகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராட வேண்டும் என்னங்கிறது தான் அந்த இலக்கியங்களை படைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஒரு பஞ்ச எலெக்ஷனார் அவர் ஒரு பஞ்ச எலெக்ஷனார், இவர் ஒரு பஞ்ச எலெக்ஷனார். இலக்கியம் மனதை குளிர்விக்கும், இலக்கியம் மனதை குளிர்விக்கும். அவருடைய சேவைகள் தான் மக்களின் குடும்பங்களை குளிர்விப்பதாக அமையும். எவ்வளவு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லி விவசாய கடன் தள்ளுபடி, விதவைங்கிற பேருக்கு பக்கத்துல கைம்பண்ணு பேர் வச்சுட்டா போதுமா, தமிழ் வளர்ந்துருவோம். ஆனா விதவைகள் வளரணுமே. அப்ப விதவைகள் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார். சாதாரண மக்களை காக்க கல்வி, மருத்துவம், இப்படி நிறைய சொல்லி ரொம்ப அழகா ஓய்வெடுக்காமல் இந்த சமூகத்திற்காக உழைத்தவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வந்தது 100% மக்கள் தொண்டையே அப்படிங்கிற அணியை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இதுக்கு பதில் சொல்றதுக்காக
இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர். இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய மாற்ற முடியாத தாகம், கலைஞர் மீது கொண்ட பற்று. இந்த நிகழ்வை இங்க நடத்தணும். அவர் மத்தியானம் சொன்னார், இது திறப்பு விழாவுக்கு வந்திருந்த ஐயா, வந்திருந்தப்ப இங்க ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைச்சாங்க. சொல்றப்ப அந்த உற்சாகம் இருக்குல்ல, அது உண்மையாலுமே மனசுக்குள்ள சந்தோஷம். எனக்கு நல்லா நம்ம ஊர் ராஜன் ஐயாவோட சொல்லியிருந்தேன், நம்ம ஊர்ல வந்து ஒரு விழா நடத்தணுங்கிறார். இன்னைக்கு எனக்கு மதிப்பீட்டு தேர்வு மதிப்பீட்டு பணி, ஐயா வந்து தவிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்குள்ள போகணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசைக்கு காரணம் அவருடைய தவிப்பு. கும்பகோணத்துல அன்னைக்கு அவர் இருந்தப்ப விடைத்தாள் மதிப்பீட்டு பண்ணில தான் இருந்தேன். வந்து பார்த்தார், சரி நம்ம ஏதாவது செஞ்சிருவோம். ஆனா என்ன சூழல்லாம் அவரு கேட்கிற உதவிகளை எங்களால் செய்ய முடியவில்லை. ஆனா அவருக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என மனதார நம்புகிறோம். இந்த விழாவை ஒருங்கிணைத்து நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அவருடைய கலைஞர் அவருடைய புகழை கவிதாஞ்சலியாக செலுத்துவதற்கு காரணமாக இருந்த திரு சபாபதி ஐயா அவர்களை, இல்லைங்க நீங்க என்ன பேசுறீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாம பேசுறீங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அமைதியாக அடக்கமா பேசுவார். ஆனா நல்லா பேசுவார். கைத்தட்டலோடு அவர். வணக்கம் ஐயா. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசின ராஜசேகர் ஐயா மக்கள் தொண்டு தான் கலைஞர் அவர்களுடைய நீடித்த புகழுக்குன்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், என்னதான் நீங்கள் மக்கள் தொண்டுன்னு சொன்னால் கூட எத்தனையோ மக்கள் தொண்டு செய்த தலைவர்களே நம்ம மறந்துட்டோம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். எவ்வளோ காமராஜர்கள், இது மாதிரி கக்கன், இது மாதிரி பெரிய பெரிய மக்கள் தொண்டு செஞ்சு எத்தனையோ பேர் மறந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு கலைஞரை வந்துட்டு இன்னைக்கு ஒரு கவியரங்கம் நடத்துகிறோம் அப்படின்னா அவருடைய அந்த தமிழ் தொண்டு தான் நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஐயா சொன்னாங்க முத்தமிழ் அறிஞர் அப்படிங்கும்போது ஒரு தலைவனாக இருந்திருந்தா தொண்டராக மட்டும்தான் இருந்திருப்பாங்க. இவர் ஒரு தமிழ் அறிஞராக இருந்ததுனால மட்டும்தான் ஒரு கட்சி கட்டுப்பாட்டையெல்லாம் கடந்து பாமர மக்கள்கிட்டையும் கலைஞர் அவர்களுடைய பெயர் நிலைத்து நிற்குது அப்படின்னா அந்த தமிழ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு திருவள்ளுவர் சிலையை பற்றி நம்ம எல்லாரும் சொல்கிறோம், திருக்குறளை பற்றி சொல்கிறோம். திருக்குறளை வந்துட்டு நம்மெல்லாம் பஸ்லையும் இதுலேயும் படிக்கும் போதெல்லாம் கலைஞர் ஞாபகம் வருது அப்படின்னா எத்தனையோ பேருந்துகள் வந்துட்டு ஒவ்வொரு அரசாங்கம் மாறினா கூட அந்த திருக்குறள் தான் நிற்கிது. திருக்குறளை நாங்கள் பேருந்தில் பார்க்கும்போது கலைஞர் அவர்களுடைய அந்த தொண்டு தான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ என்னதான் மக்கள் தொண்டுன்னு செஞ்சிருந்தா கூட மக்கள் வந்துட்டு மறதி உள்ளவங்க. இன்னைக்கு ஒரு தலைவர் செய்கிறாங்க, அந்த ஞாபகம் இருக்கும். அடுத்து வேற ஒரு தலைவர் செஞ்சால் மறந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் ஓய்வறியாக உழைத்தவன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு நீங்கள் ஒரு வசனம் சொல்கிறீங்க. அது தமிழுக்காக தான் கிடைச்ச பேரே தவிர அந்த தமிழ் வார்த்தையும் நம்ம மனசுக்குள்ளே பதிகிற அளவுக்கு அவரோட ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு. அப்போ அதுவும் கூட அந்த அறிஞர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒரு உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் மற்ற தலைவர்களுக்கு நினைவு சின்னம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு ஒரு பேனாவை வந்துட்டு நினைவு சின்னமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே நிற்கிறார் மெரினா கடற்கரை, அந்த இடத்துல நினைவு சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா பேனாவை தான் வச்சுருக்காங்க கலைஞருக்காக தவிர கலைஞர் சிலை கூட அங்கே வந்து சின்னதாக தான் இருக்கும், பேனா தான் உயரமாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க எழுதுகோல் இருந்தால் தான் செங்கோல், நீங்கள் எழுதுகோல் தான் அந்த இடத்துல செங்கோலை நிப்பாட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமாக இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் அந்த எழுதுகோல் மூலமாக பல உணர்வுகளை வந்துட்டு வெளிக்கொண்டதன் அடிப்படையில் தான் மாற்றங்கள் நிகழ்ந்ததை தவிர அந்த நிகழ்வுக்கு காரணமானது அடிப்படை ஆதாரம் எழுதுகோல் தான். ஏன்னா நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எது வேணாலும் செஞ்சிடலாம். அந்த ஆட்சிக்கு பீடத்தில் உட்கார வச்சது எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைவர் அவர்களே அவருடைய எழுதுகோல் தான் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்ற ஒரு நம்ம சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு மன்னர் இருக்காருன்னா மன்னர் வந்துட்டு அவங்க முன்னாடி இருக்கிறவங்களாம் என்னவா இருப்பாங்க, புலவர் மக்களாக இருப்பாங்க. அப்போது அதே மாதிரியான ஒரு அரசவை இருந்து ஆட்சி செய்தவர் வந்து கலைஞர் அவர்கள். ஏன்னா அவரோட அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அறிஞர்கள், சாதாரண ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த பேச்சை கேட்கணுன்னா கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, சாதாரண பாமர மக்கள் கூட அந்த இடத்துல வந்து நிற்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தந்தையார் அவர்கள் வந்துட்டு அந்த அண்ணாவுக்கான இரங்கற்பா இருக்கு இல்லையா, அதை இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலையும் அதை மனப்பாடமாக சொல்லுவாங்க. அப்படி அவரோட ஒவ்வொரு சின்ன சின்ன எழுத்துக்களும் வந்துட்டு அடிமட்ட தொண்டர் வரைக்கும் அவங்க படிப்பறிவு தான் தேவையில்லை, ஒரு சாதாரண தொண்டன் மனதிலையும் வந்துட்டு அவரோட எழுத்துக்கள் தான் அந்த ஆணி வேற அந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தது. அப்படிங்கிற பட்சத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய நீடித்த புகழுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்துட்டு அவரோட தமிழ் தொண்டை தான் எடுத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் திருவள்ளுவர் சிலை எத்தனையோ திட்டங்கள் அவர் கொண்டு வந்திருந்தா கூட
அந்த திருவள்ளுவருக்கு சிலை வைக்கணுங்கிறது 25 வருடம் போராடி இருக்காரு. 3-4 தடவை ஆட்சி மாற்றங்கள், அந்த தடங்கல்கள். 25 வருஷம் கழிச்சு இந்த திருவள்ளுவர் சிலை வந்துச்சு. இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனையோ கட்டடங்கள் கட்டியிருந்தா கூட இப்போ உள்ள நம்மளுடைய முதலமைச்சர் வந்துட்டு எதை தான் வந்துட்டு பெருமையாக பேசியிருந்தாங்க. போன வருடம் வந்துட்டு அந்த 25வது பேரறிவு சிலை தான் பேர் வச்சிருக்கிறாங்க அந்த சிலைக்கு. அப்போ 25 வருடம் போராடி கிட்டத்தட்ட 50 வருஷம் எவ்வளவோ திட்டங்கள், எவ்வளவோ கட்டிடங்கள் அவங்க காலத்தில் கட்டியிருந்தா கூட மக்களுக்காக இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த கன்னியாகுமரியில் அந்த திருவள்ளுவர் சிலை தான். அந்த வகையில் அதே மாதிரி ராமானுஜர் அவங்க வயது மூப்பின் காரணமாக கடைசியாக எழுதின அந்த தொடர் சீரியல் பார்த்திங்கன்னா ராமானுஜர். பாமர மக்களுக்கும் கூட அந்த ராமானுஜர் மூலமாக அவங்களோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஐயா சொன்னாங்க கலைஞர் டிவியில் வந்துட்டு இந்த கட்டுமரம் கவிதைன்னு எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள் பல தலைவர்கள் பேசினாங்க. ஆனால் அது ஞாபகம் இல்லை. அவரோட அந்த தமிழ் தான் வந்துட்டு இன்றைக்கும் உங்கள் மனசில் வந்துட்டு தமிழர்களேன்னு சொல்லக்கூடிய அந்த கவிதை வடிவிலான அந்த பேச்சு தான் நமக்கு இன்றைக்கும் வந்துட்டு மனசில் பதிஞ்சிருக்கு அப்படிங்க சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வள்ளுவர் கோட்டம் அப்படின்னா இன்றைக்கி சென்னையில் வந்துட்டு தெரியாத ஆளே இல்லை. வள்ளுவர் கோட்டத்தில் அந்த திருவள்ளுவரை கொண்டு போய் திருவாரூரோடு இணைச்சி ஒரு கோட்டம் கட்டி இன்றைக்கி சென்னையின் அடையாளமாக இருக்குது. இங்கே கலைஞர் கோட்டம்னு ஒன்று கட்டி இந்த இடத்துல இங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா அந்த குறளோவியம், குறளுக்கு கொடுத்த மரியாதை, அதோட தொடர்ச்சியாக தான் இந்த கலைஞர் கோட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர்கள் வேறு எந்த திட்டத்தையும் வச்சு அவங்க கலைஞர் கோட்டம்னு வச்சிருக்க முடியாது. வள்ளுவர் கோட்டத்தை அடிப்படையாக வச்சு தான் இங்கே கலைஞர் கோட்டங்கிற அந்த தலைப்பை வச்சு கொடுத்துருக்க முடியும்னு நம்புகிறேன். அதே மாதிரி தமிழ் சான்றோர்கள் எல்லாருக்கும் சிலை வைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. ஏன்னா தமிழர்களை வந்துட்டு எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கவிஞர்களுக்கு இன்னொரு கவிஞர் மேலே பொறாமை கூட இருக்கும் அப்படின்ட்டு. பொறாமைகளை எல்லாம் கடந்து தமிழுக்கு அவங்கவுங்க செஞ்ச சாதனைகளையும் அவர்களுடைய பங்களிப்பையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உன்னத தலைவராக வந்துட்டு முத்தமிழறிஞர் இருந்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு மெரினாவுக்கு போங்க, எத்தனை சிலைகள். அப்போது இதெல்லாம் வந்துட்டு கலைஞர் என்னைக்கு இருந்தாலும் எத்தனையோ கட்டடம் திறந்து வச்சாங்க. ஆனால் அதெல்லாம் யார் திறந்து வச்சான்னு கூட மக்களுக்கு தெரியாது. ஏன்னா மக்கள் திட்டங்களை மறந்துடுவாங்க, மக்கள் நல்லதை வந்துட்டு மறந்துடுவாங்க. ஆனால் தமிழுக்கு செய்த தொண்டை வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு மறக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நீடித்த புகழுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே தமிழ் உள்ள வரை அவருடைய புகழ் நீடித்திருக்கும். அதற்கு மக்கள் தொண்டை காட்டிலும் தமிழ் தொண்டு தான் அஸ்திவாரமாக இருக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்கி தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டுமாய், தமிழ் துறையில் இருக்கீங்க, பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. நன்றி. பொதுவாக நீதிபதிகளை மிரட்டுறதே இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானதாக போயிடுச்சு. இது ஒரு வகையான மிரட்டல். தமிழ் பேராசிரியர் இருக்கீங்க, நீங்கள் மாற்றி தீர்ப்பு சொல்லிடுவீங்களா, நாளைக்கு வேலைக்கு பெறுவீங்களா, அரசு கல்லூரியில் வேற வேலை பார்க்குறீங்கிற மாதிரி மிரட்டுறார். அவர் தான் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஆனால் அவரோட பெருந்தன்மை நாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததா சொல்கிறார். ரொம்ப அழகாக நேரமே சொன்னல, அமைதியாக பேசுவார். எவ்வளவு செய்திகள். அது ஒரு செய்தி அவர் சொன்னார், அது கூடுதலாக எனக்கு தோணுச்சு. முன்னாடியெல்லாம் புலவர்களை சேர்த்து கொண்டு மன்னர்கள் ஆட்சி செய்தார். ஆனால் அவர் மட்டும் தான் புலவரே மன்னராகவும் இருந்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ மன்னரே புலவராகவும் இருக்கிறப்போ இன்னும் ஆட்சி கொடுத்தானே. அதிகமாக வந்து அவைக்கு நெல்லிக்கனியை கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான் கேட்குறாரு, என்னப்பா நெல்லிக்கனி, ஏன் ஆயில் கூட இருக்கு, அப்போ நீ சாப்பிடலாமே. நான் சாப்பிட்டா எனக்கு மட்டும்தான் பயன் இருக்கும், ஆனால் நீங்கள் சாப்பிட்டா இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த குலத்துக்கு எல்லாம் பயனாக இருக்குன்னு சொன்னால, அப்படியான ஒரு அறிவை புகட்டியவர் அப்படிங்கிற அழகில் கலைஞர் அவர்கள் சொல்லி மக்களை ஒன்றிணைக்க, மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு சின்ன பெருசாக வச்சுருக்காங்க. எதை சின்ன வச்சுருக்காங்க, அவரோட சட்டமன்றத்தை வச்சுருக்கலாம், அவரோட இந்த பாராளுமன்ற அந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சேர வச்சுருக்கலாம். பேனாவை தானே சின்னமாக வச்சுருக்கிறாங்க, நீங்கள் என்ன பேச வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்களுக்கும் அறிவு புகட்டி மூட நம்பிக்கையை விடுத்து அப்படி ஒரு பெருசாக ரொம்ப முக்கியமாக திருப்பி ஒரு இடத்துல நிப்பாட்டினது என்னன்னா, இலக்கியங்கள் வாயிலாக தான் பாமர மக்களுக்கு தமிழை கொண்டு சேர்த்தார். தமிழ் தான் அவருடைய அடையாளம், தமிழ் தான் அவருடைய அடித்தளம், தமிழ் தான் அவருடைய அஸ்திவாரம், தமிழ் தான் அவருடைய செங்கோலுக்கு, அவருடைய புகழுக்கு காரணம் அப்படிங்கிறத நிற்பாட்டிருக்கார் கொண்டு போய். இவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக எங்களுடைய அன்புக்குரிய கவிஞர் விஷ்ணுதாசன் ஐயா, மிகப்பெரிய கவிஞர், ஆற்றலோடு உணர்வுபூர்வமாக தன்னுடைய கவிதைகளை காலையில் நமக்கு தந்தவர். இப்போது இல்லைங்க, தமிழ் தொண்டெல்லாம் இல்லை, நாங்கள் தமிழ் தொண்டு செய்யலாம் சொல்லலை, ஆனால் தமிழ் தொண்டை விட சிறப்பானது மக்கள் தொண்டு தான். மக்கள் தொண்டுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நாம் நிற்கிறோம் அப்படிங்கிற செய்தியை வலியுறுத்துவதற்காக வருகிறார் உங்கள் பலத்த கரவழியோடு. அனைவருக்கும் வணக்கம். ஒன்றை சரியாக புரிந்து கொள்ளாமல் எப்படி எடுத்து சொன்னாலும்
அது இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மரபை வைத்திருக்கிற எதிரணி அவர்களுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு மிகச்சிறப்பாக அவர் செய்த சமூக தொண்டுகளை பற்றி எடுத்துரைத்த அவருக்கு இந்த நேரத்திலே எனது வணக்கம். நடுவராக அமர்ந்து மாணவர்கள் எழுதுகிற தேர்வுத்தாளை திருத்துகிற பணியிலிருந்து விடுபட்டு இங்கே வந்து ஒரு சமூகத்தின் பார்வை பக்கம் நானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்று வந்திருக்கிற நடுவர் அவர்களை வணங்குகிறேன். ஒன்றை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ நாமெல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், கேட்குறவன் கேனையனாக இருந்தால் எருமை ஏரோப்ளான் ஓட்டும், தோ பார் அதில் ஏரோப்ளான் போகுதா, அதில் எருமை உட்காந்து இருக்குதா அப்படின்னு உடனே ஆன்னு நம்மளாம் கேட்டுக்கிட்டு இருப்போம்னு நினச்சி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மொழி என்ன? சமூகத்தினுடைய படிநிலை வளர்ச்சி, உயிரினத்தினுடைய படிநிலை வளர்ச்சி என்ன? எடுத்த உடனே மொழி வந்துருச்சா? இல்லை. நியாண்டர்தால் மேன், சிப்பியான்ஸ், ஹோமோசிப்பியான்ஸ், அதிலிருந்து மனிதன் வருகிறான். தன்னுடைய உணர்வுகளை சக மனிதர்களோடு பரிமாறிக்கொள்ளுவதற்கு அவனுக்கு முதலில் இருந்த மொழி என்ன? உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். குரலும் அங்க அசைவுகளும் சேர்ந்து ஒரு கருத்து பரிமாற்றத்தை உருவாக்கியது. படிப்படியாக அந்த கருத்து பரிமாற்றத்திற்கான ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறான். அந்த கருவி என்பது ஏதோ ஒரு மூலையில் இருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல இடங்களிலும் பல மொழிகள் தோன்றி வளர்ந்திருக்கின்றன. அப்படித்தான் சமஸ்கிருதமும் தோன்றியது. சமஸ்கிருதம் என்ன சொல்லி இருக்கிறது? எதை பேசுகிறது? மனித சமூகத்தில் இருக்கிற அறிவை பற்றி பேசுகிறதா? இல்லை. அது எதையோ ஒன்றை பேசி யாரையோ முட்டாளாக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு அது வெறும் மந்திர மொழியாக மட்டும் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? எந்த விதமான அறிவு நிலை தாங்கிய மனித சமூகத்தை கொண்ட மொழியாக அது இல்லை. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழன் எப்படிப்பட்டவன்? தமிழன் எப்படிப்பட்டவன்? அதனாலதான் சொன்னான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி. அப்பா, உலகத்தில் இருக்கிற அனைத்து சமூகங்களுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிற ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் சமூகம் தான். அந்த தமிழ் சமூகம் உருவாக்கிய மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அத்தனை அறிவும் எப்படிப்பட்டது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவருக்கு கோட்டை எழுப்பினார், வள்ளுவரை பேசினாங்க. எங்களுக்கு தெரியாதா? நாங்களாம் தமிழ் படிச்சுட்டு தானே வந்திருக்கிறோம். வள்ளுவர் கோட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. எதற்காக வள்ளுவரை பேசுகிறோம்? ஒரே ஒரு செய்தி, அதிக நேரம் ஆயிடும் நினைக்கிறேன். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அது எப்படிப்பட்டதுன்னா உள் அழிக்கல் ஆகா அரண். வள்ளுவர் சொன்னது. இது எந்த அளவுக்கு ஒரு தமிழ் சமூகம், ஏன்னா வள்ளுவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு எதையோ எழுதல, இந்த சமூகம் வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார். அது களவியலா இருந்தாலும் சரி, கற்பியலா இருந்தாலும் சரி, கூடா ஒழுக்கமாக இருந்தாலும் சரி. அதனால்தான் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். எதில் பதிவு செய்திருக்கிறார்? தமிழ் என்ற தகவல் தொடர்பு கருவியின் மூலமாக. அப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற அறிவு எப்படிப்பட்டதாக இருந்தது இல்லையா? உலகத்துல எங்கேயாவது யாராவது அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறியாமையை போக்குகிற கருவி, ஆயுதம் என்று யாராவது சொல்லி இருந்தால் நாம வேற எதையாவது பேசிக்கிட்டு இருக்கலாம். அது சொன்னது தமிழ் சமூகம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு நெல்லை கூட எடுத்தோம்னா 3500 ஆண்டுகளுக்கு முன்பே எனது உணவு நெல்லாக இருந்தது. என்கிட்ட நெல்மணிகள் இருந்ததுடா, நீ என்னை ஏமாத்தாத, நான் அறிவாளிடா, நான் வாழ்ந்து இருக்கிறேன்.
இப்போ உழவை பற்றி பேசுகின்ற பொழுது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், அது கூட பரவாயில்ல. சுழன்றும் ஏர் பின்னது உலகம். இன்னைக்கு நீங்க எந்த அறிவியலை வேணாலும் எங்க வேணாலும் எடுத்துக்கிட்டு போங்கடா, என் பின்னாடி வந்துதான் ஆகணும். ஏன்னா உணவு அடிப்படை, உணவு அடிப்படை. இந்த அடிப்படை என்ற ஒரு அறிவார்ந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறது. அந்த பதிவு செய்த கருவியாக இருக்கிற தமிழ் அழியுமே ஆனால் தமிழ் சமூகம் சீரழியும் அப்படின்னு நாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தமிழ் சமூகம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் சமூகம் இந்த அறிவு எப்படிப்பட்டது என்பதை உணராமல், தான் யார் என்பதை உணராமல் சீரழிந்து கொண்டிருந்ததுதான் அண்ணாவுக்கு முந்தைய காலகட்டங்கள். அண்ணா ஓராண்டு தான் இருந்தாரு, கலைஞருக்கு முந்தைய காலகட்டங்கள். இப்ப நீ அறிவாளிடான்னு எடுத்து சொல்லணும். விடுதலையை பத்தி நிறைய, பெண் விடுதலையை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு சிலப்பதிகார காலகட்டத்திற்கு, சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மணிமேகலை என்று இருக்கிற பெண் விடுதலையினுடைய உச்சாணியாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னை தொடர்ந்து வருகிறான் உதயணன், அவள் முன்னே செல்லுகிறாள். ஏதோ என் மனமும் அவனை பின்தொடர்கிறதே, இதுதான் இயல்பூக்கம் இல்லைங்களா? ஒரு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவளிடத்தில் இருந்திருக்கிறது. அதை வென்று காட்டி சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றி இருக்கிறாள் என்ற ஒரு அறிவுசார் சமூகம் நம்முடைய சமூகம். அந்த வாழ்ந்த பதிவு மறைந்து போயிருந்தது. யாருக்கு தெரியும் சிலப்பதிகாரம் கலைஞருக்கு முன்னாடி? நீங்க ஏதாவது படிச்சுட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கலாம், என்ன படிக்கலன்றியா? எனக்கு தெரியும். ஆனா எங்க ஊர்ல எல்லாம் தெரியாதுங்க. எப்போ கலைஞர் கையில எடுத்தாரோ அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம்னு ஒண்ணு இருக்கு, பூம்புகார்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு பூம்புகார் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, 10,500 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீர்வழி பயணத்தை வென்று காட்டியவன் தமிழன் என்ற அறிவை எதன் மூலமா அதை கண்டுபிடிக்க நேர்ந்தது? சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடித்ததால். அப்ப கலைஞருடைய பேனாவை வைத்து எதை வைத்து நான் போற்றுகிறேன் என்றால், அந்த பேனா என்பது அறிவின் குறியீடு, தமிழ் சமூக அறிவின் குறியீடு. அந்த தமிழ் சமூக அறிவு சிதைந்து விடக் கூடாது என்பதற்காகவே தன்னுடைய இறுதி காலம் முழுவதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். மொழிக்காக இல்லை. அந்த மொழி என்ன ஏன் மொழியை பாதுகாக்கணும்ன்றார்னா, அவ்வளவு அறிவை தாங்கிய ஒரு மொழி சமஸ்கிருதம் மாதிரி சிதைந்து விடக்கூடாது. ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரழமை. என்னை இத்தனை ஆண்டு காலம் எவ்வளவோ நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்ட முடிகிறது என்று சொன்னால் என் மொழியில் இருக்கிற அறிவு. உலகம் முழுவதும் அந்த அறிவை கொண்டாடுகிறார்கள். உலகம் முழுவதும் வள்ளுவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதை இந்த மானம் சொரணையற்ற தமிழகமேன்னு அண்ணா பேசினார். ஏன்னா தன்னை இழந்து கொண்டிருக்கிறான். ஏங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பயோரியா பல்பொடி, கோபால் பல்பொடி பொடியா ஒன்று கொடுத்தாங்க. அப்போ கூட நான் பல்லுதான் குச்சி போட்டு தான் விளக்குனேன். எப்பயாவது ஒரு தடவை எடுத்து தேய்ச்சி பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதை பசையாக மாற்றி கொடுத்தான். பசையாக போட்டு விளக்கிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுறான், நிறுத்து இங்கே வா, நீ என்னத்தை போட்டு விளக்குற? பேஸ்ட்டு போட்டு விளக்குற. பேஸ்ட்டா? அந்த பேஸ்ட்டில் உப்பு இருக்கா கறி இருக்கான்னு கேட்குறான். அதுதான் அறிவு. அந்த அறிவை இந்த சமூகம் இழந்திருக்கிறது. இழக்க செய்தது யார்? அந்த இழக்க செய்ததை எதிர்த்து இறுதி வரை போராடியவன், தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை போராடியவன். அதனாலதான் ஆரியத்தை எதிர்த்தோம், அதனாலதான் சனாதனத்தை எதிர்க்கிறோம். இந்த எதிர்ப்பின் காரணமாக ஒன்றே ஒன்று மட்டும் நடுவர், எனக்கு ஒரு நிமிடம். இன்னொன்று, இந்த ஆன்மீகம். நான் என்னுடைய கடவுள் யாருன்னு எனக்கு புரியல. காலையில் கூட சொன்ன பன்னி கடா கோழி வெட்டின அப்படின்ற என்னுடைய கடவுளர்கள் எல்லாம் எங்கு இருக்கிறார்களோ அங்கு காடு இருந்தது,
அங்கே நீர்நிலை இருந்தது. அது ஒரு பல்லுயிரிய பூங்காவாக இருந்தது. இன்றைக்கு பயோடைவர்சிட்டியை பற்றி பேசுகிறான். எந்த ஐயனார் கோயிலாக இருந்தாலும், எந்த வீரங்கோயிலாக இருந்தாலும், இன்னும் பல கோயில்கள் எல்லாமே அந்த இயற்கையை பேணி பார்க்கிற அந்த அறிவு நிலையில் தான் என்னுடைய வழிபாடு இருந்தது. இன்னைக்கு எங்க போனாலும் அந்த வீரனும் ஐயனாரும் நடு ரோட்ல நிற்கிறான். இந்த ஆன்மீகத்தை, இந்த பகுத்தறிவை கடவுள் இல்லை என்பதன் மூலமாக மறுத்து காட்ட வேண்டும். மறுத்து காட்டுவதற்கு தான் இந்த திரைப்படங்கள் எனக்கு உதவி செய்தது. கோயில்கள் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. அது கொள்ளையர்களின் கூடாரமாக கூடாது. என்னுடைய இயற்கையை கொள்ளையடித்திருக்கிறீர்கள், என்னுடைய வாழ்வியலை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதிலிருந்து நான் வெளிப்படுவதற்கு என்னுடைய தலைவர், என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்டதாரி இளைஞன், அதுதான் கவிதையில சொன்னேன். நான் பட்டதாரி ஆனதற்கு பிச்சை போட்ட அவருடைய பேனாவை நான் அதனால் தான் வாழ்த்துகிறேன். அப்ப அவர் மொழியின் மூலமாக ஒரு சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய அத்தனை பங்களிப்பும், ஏன்னா திருநங்கைகளை பற்றி சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பெண்ணிய விடுதலைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்த நான் இன்றைக்கு யாரோ சொல்றதை வச்சுக்கிட்டு இதுதான் பெண்ணிய விடுதலைன்னு சொல்லும் போது அது எனக்கு இழிவாகப்படுகிறது என்பதை உணர்ந்த கலைஞர் எடுத்து வெளிக்காட்டினார். எனவே அவருடைய வாழ்வு முழுவதும், அவருடைய இறுதி காலம் முழுவதும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய அறிவை பாதுகாக்க வேண்டும், அவர்களை மனிதர்களாக மாற்ற வேண்டும், இந்த இனம் அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காக சமூக தொண்டை உயிர் மூச்சாக கொண்டு அதை எழுத்தில் வடித்து வைத்திருக்கிறார் என்று. எனவே அவருடைய தொண்டு முழுக்க சமூக தொண்டு என்று சொல்லி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்ட நடுவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு, மன்னிக்கணும். நன்றி வாய்ப்பளித்ததற்கு. கஷ்டம் எனக்காக இல்லை, நிகழ்வு சார்ந்துதான். ரொம்ப அழகா பேராசிரியர் பல்லுயிர் பெருக்கத்தில் தொடங்கி உயிரின் பரிணாம வளர்ச்சி தொடங்கி, ஏன்னா தாவரவியல் படிச்சுட்டு தமிழ் படிக்க வந்திருக்கிறார். இதுதான் ரொம்ப பெரிய அரிதிலும் அரிதான செயல். ஏன்னா ஒரு 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 அதுக்குள்ள இப்போ பேசலாம் வச்சுக்கல. ஒரு தமிழை சார்ந்து ஒரு பேராசிரியர் அந்த உணர்வு பூர்வமாக ரொம்ப அழகா சொன்னார். பேனா சிலை வச்சாங்கன்னு சொன்னீங்களே, பேனா சிலையை நானும் வணங்குகிறேன். ஏன்? பட்டதாரியாக இருந்த எனக்கு வேலை தந்தது இல்லை, என்னை பட்டதாரி ஆக்கியது அவர் போட்ட திட்டங்களும் சட்டங்களும், அதன் வழியான மக்கள் பணிதான். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறேன். அதுவும் திருக்குறளை வழிகாட்டி அறிவு அச்சம் காக்கும் கருவி. குறளுக்கு ஏன் சிலை வச்சாரு? ஏன் குறள் பஸ்ல எழுதினாரு? அது மக்கள் விடுதலையை, மக்கள் சமதர்மத்தை, மக்களுக்கான சமூக உணர்வை சொல்லுது. நம்ம பாக்குறாங்க, இவர் என்ன இந்த பக்கம் பேசும்போது இந்த பக்கம் பேசுறாரு, இந்த பக்கம் பேசும்போது இந்த பக்கம் பேசுறாரு, இந்த நடுவர் மையம் இதெல்லாம் அப்படிதான் கடைசியா எங்கேயாவது வந்துடும். அப்படி அந்த மையம்லாம் ஒன்றும் இல்லை. நான் கரெக்டாக பேசுறேன், மையம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட வந்துருங்கிற செய்தியை இந்த நேரத்தில் சொல்லி ரொம்ப அழகா ஏன் சிலப்பதிகாரத்தை பற்றினார். அரசியல் குலைத்தோருக்கு அறம் குற்றாவதும் உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டலும் உனக்கு கருத்து சொன்னது. அதுக்காக பூம்புகார் வந்தது, அதுக்காக சிலப்பதிகாரம் வந்தது. ரொம்ப அழகா சொல்லுவோம். அரவணப்படுவது மறவாதிகள் மண்ணுவிற்கெல்லாம் முந்தைய முறையிலும் கொடுத்தலும் மணிமேகலை சொல்லும். அப்ப இந்த மனிதர்களுக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் சார் அந்த இலக்கியத்தை படிச்சோம். எல்லா இலக்கியத்தையும் கொண்டு வரலையே, ஏகப்பட்ட சிற்றிலக்கியங்கள் இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரலையே. அறிவின் குறியீடு பேனா, இந்த உழைப்பின் குறியீடாக பேனா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகா தன்னை இழக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு நல்வழிப்படுத்துறதுக்காக இவர் இதெல்லாம் சொன்னார்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு தீர்ப்பு சொல்லணும், நடுவர்னு உட்கார வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சமாளிச்சிடலாம். தமிழ் பேசுகிறோம், பெரிய விஷயம் இல்லை. தீர்ப்பு சொல்றப்ப கொஞ்சம் குழப்பம். எங்கள் மணி எல்லாம் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. ஆனாலும் சொல்லணும்ல, இந்த சாருக்குன்னு கொடுத்தோம். தீர்ப்பு சொல்றதுல என்ன சிக்கல்னா, சரியா இருக்கிறது சரியான நேரத்தில் சரியா இருக்காது, அதான் சரியானது. சரியா இருக்கிறது சரியான நேரத்தில் சரியா இருக்காது, அதான் சரியானது. எங்க அறிவித்தர் யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை, இப்போ குக்கர் இருக்குல்ல, அதில் அந்த ஆவி ஃபுல்லாகணும், அதான் சரியானது. 100% ஆவி வந்து அந்த அப்பதான் அது வேகும். அதுக்காக தான் மேல எல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க, எங்கேயும் போயிடாம. ஆனா கரெக்டா 100% தான் வெளில பிடிச்சிட்டு அடிச்சிடும். ஒரு விசில் வந்துடும், பிடிச்சிட்டு வந்துடும். அப்ப சரியான நேரத்துல ஏன் சரியா வருது, அப்படி சரியா இல்லைன்னா வெடிச்சு போயிடும். அப்ப சரியா இருக்கிறது சரியான நேரத்துல சரியில்லாம இருக்கும், அதான் சரியானது.
இப்போ நடுவர் சரியா இருக்கிறவங்களோ சரியில்லா இருக்கிறவங்களோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, தீர்ப்பு சரியா இருக்கு. ஆனா ஒரு செய்தி என்னன்னா, நான் சொல்றது தீர்ப்பு தான் ஒழிய நீதி கிடையாது. நான் சொல்றது தீர்ப்பு தான், நீதி கிடையாது. அப்ப தீர்ப்பு யார் வேணாலும் சொல்லலாம், பெஞ்சுக்கெல்லாம் மாற்ற வேண்டாம். ரொம்ப அழகா ரெண்டு பக்கம் பேசியிருக்கிறாங்க. இங்க மூதராஜன் ஐயாவும் சபாபதி ஐயாவும் உணர்வு பூர்வமாக தமிழ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காங்க. இலக்கியங்களை தந்தது கலைஞர், இலக்கியங்கள் எவ்வளவு தந்திருக்க. புறநானூற்று தாய் இருக்குல்ல, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை வாங்குகிறாயே, ஆண்மகனடா நீ அவசரம், வாடிக்கை கிளவியை விட்டு விடு பாப்பி, ஒரு பொக்கை வாய்தனை திறந்து இப்படி எண்ணத்தை எடுத்து போட்டால் பொக்கை வாய் கிளவியில எழுதினார் புறநானூற்று தாய். அதுல படிக்கிறப்ப விட இவர் எழுதப்ப படிக்கிறப்ப ஒரு வீரம் வந்துச்சு. அப்போ இலக்கியங்கள் தானே பெஸ்ட். என்ன அருமையான இலக்கியங்கள். தொல்காப்பியத்துக்கு ஒருத்தர் உரை எழுதணும்னு வச்சுங்களேன், எங்க பிள்ளைகள் எல்லாம் எம்ஏ படிச்சது என்ன படிச்சா பிள்ளை தொல்லைக்காப்பியம்னு சொல்லுவாங்க. படிக்கிற பிள்ளைகளே தொல்லைக்காப்பியம் சொல்லுவோம். பேராசிரியர்களே அது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் நடத்துறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க, பொருளதிகாரம் நடத்த விருப்பப்படுவாங்க. அது காரணம் ஏன்னா கலவியல் கற்பி எல்லாம் வரும். அப்படியான தொல்காப்பியத்திற்கு ஒருத்தர் உரை எழுதுறாருன்னா எவ்வளவு பெரிய அறிவு வேணும். அதுவும் தொல்காப்பிய பூங்கா எழுதுறாரு எவ்வளவு பெரிய அறிவு. சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற அந்த பெரிய பெரிய செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து தருகிறாருன்னா எவ்வளவு பெரிய அறிவு வேண்டும். தமிழ் பற்று, அதுவும் மக்களை ஒன்றிணைக்க, மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் அவர் இலக்கியங்களை படைச்சார். அந்த இலக்கியங்கள் வாயிலாக அடையாளப்பட்ட இலக்கியம் தான் பேஸ்மெண்ட் சார் அவருக்கு. திருவாரூர்ல ஒரு பத்திரிகையாளராக தான் தொடங்கினார், மாணவனேசெல்லாம் தொடங்கினார் அவருடைய பற்று. அவர் எழுத்தாளர் தொடங்கினார். உடன்பிறப்புக்கு அவர் எழுதின கடிதங்கள் எத்தனை நூல்கள், எவ்வளவு எவ்வளவு நூல்கள். அப்போ அந்த இலக்கியங்கள் தானே, அந்த பேச்சு தானே, இந்த தமிழ் தொண்டு தானே ஒரு உழைப்பு சார்ந்த. நம்ம சபாபதியை சொன்ன காமராஜரை மறந்துட்டோம். அப்ப அந்த காமராஜருடைய சில விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இங்க கொண்டு வருவது காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிடர் கழகத்தை, நீதி கட்சியினுடைய அந்த விழாவில் தொடக்க நாள் நேத்தி, அதுக்காக அந்த நினைவு நாள் இருக்கிறோம், நம்ம தொடக்க நாள்ல இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் வளர்த்தது பேச்சு தமிழ் தானே, இதுல அறிவு புகட்டியது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. தமிழருடைய அடித்தளம் அடையாளம் இலக்கியம் தான் சொன்னாங்க. இந்த பக்கம் அதுக்கு ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா மக்கள் பணிகள் தான். நீங்க அதிகமான மக்கள் ஞாபகம் வச்சுக்கிறது இது, அதிகமான மக்களுக்கு பயன் தந்தது இது மக்கள் பணி தானே. சமத்துவம், சமூக நீதி, இதை தந்தது எது? அனைத்து சாதியினரும் அர்ச்சராகலாம், எல்லா ஜாதிக்கும் இங்கே ஒரு ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது, ஆண்டான் அடிமை இல்லை, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் எல்லாருமே 10ஆம் மாசம் தான்ங்கிற அந்த சமத்துவத்தை உண்டாக்கியது இவர் போட்ட சட்டத்திட்டங்கள் தானே, மக்களுக்கான பணிகள் தானே. ரொம்ப அழகா சொன்னாங்க. திருக்குறள் இருக்குல்ல, அது உண்மையாலுமே உலக இலக்கியங்கள்ல எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம். அவசியம் நம்ம பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு திருக்குறளை கொண்டு போய் சேரும். உலகத்துல எந்த இலக்கியத்திலும் சொல்ல முடியாத வாழ்வியல் சார்ந்த அறக்கருத்துக்களை சொன்னது. ரொம்ப அழகா எடுத்துட்டு நம்ம விஷ்ணுதாசன் ஐயா ஏன் திருக்குறள் மொழிபெயர்த்தார் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். நான் ஒரு கல்லூரியில துணை முதல்வராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு சின்ன விபத்து, ஒரு மாடு வந்து மோதிடுச்சு, கீழே விழுந்துட்டேன், கை உடைஞ்சிருச்சு. கை உடைஞ்சி ஒரு வாரம் விடுப்பு வீட்டில் இருக்கேன். எனக்கு யோசனை வருது பயங்கரமா. யோசனை வரப்போ ஒரு நாள் பலத்த யோசனையில தூங்கிட்டேன்னா தியானம் பண்ணனான்னு தெரியல, திருவள்ளுவர் வர்றார். ஏன்டா சோகமா இருக்கேன்னு கேட்குறேன். கீழே விழுந்துட்டேன், நான் யாருக்கும் பெருசா கெடுதல் செஞ்சதில்லை, முடிஞ்ச வரல எல்லாருக்கும் நல்லதான் செய்கிறேன், ஆனால் நான் கீழே விழுந்துட்டேன். ஏன் விழுந்தேன்? கீழே விழுந்துட்டேன்னு கஷ்டப்படுறியா, துன்பம் கஷ்டப்படுறியா? துன்பம் வர்றது நல்லதுதான்டாங்கிறார். நீ ஒரு பெரிய ஆள் கேட்டா, உன்ட்ட கேட்டா நீ துன்பம் வர்றது நல்லதுங்கிறியா, துன்பம் வர்றது எப்படியா நல்லதா இருக்கும், நீ கஷ்டப்படல. உனக்கு கவனிச்சாரா தம்பி? என்ன உனக்கு கை விழுந்துச்சுல, சில பேர் சந்தோஷப்பட்டிருப்பான், சில பேர் வருத்தப்பட்டிருப்பான். யாரு வருத்தப்படுறா யாரு சந்தோஷப்படுறான்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்ப யாரு வருத்தப்படுறா யாரு சந்தோஷப்படுறாங்க கண்டுபிடிக்கிறது ஒரு துன்பம் வேணும். அந்த துன்பம் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளக்கும் கோல் அப்படி சொல்லி உலகத்துல துன்பத்தை ஒரு நமக்கான உறவுகளை அழைக்கக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்த முடியுமா? நல்லா போயிட்டே இருப்போம். கீழே விழுந்துட்டோம்னா அப்பா தொலைஞ்சான். எனக்கு நான் வளர்த்த என் பிள்ளை, எங்கள்கிட்ட நாங்கள் நிறைய பிள்ளைகளை வளர்த்தோம். அதில் ஒரு பிள்ளை பேராசிரியர் இருந்தாங்க. நான் தான் அவங்களை பேசலாம் அழைச்சி போனேன். எனக்கு கை உடைச்சிட்டோன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஒரு வாரம் வரமாட்டான் அப்படின்னு எனக்கு செய்தி வந்துச்சு. அப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கிறது எது காரணமா இருந்தது? அப்ப அந்த துன்பம் இப்படி ஒருத்தர் சொல்ல முடியுமா? அதுக்காகத்தான் அவரு அந்த சொன்னார்னு சொல்லி நிறைய மக்கள் பணி சார்ந்து சிலப்பதிகாரம் சொல்லி மக்கள் பணிக்காக, சமூக விடுதலைக்காக, சமூக விடுதலை மேம்படுத்துறதுக்காக இந்த மக்கள் பணி இருந்துச்சுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் நியாயமாக தான் படுது. சரி, ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி பெரிய பெஞ்சுக்கு நம்ம வெற்றி பெறவுடைய ஐயா மாதிரி யாராவது பெஞ்சுக்கு இதை வழக்கை மாற்றிக்கலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நமக்கான தீர்ப்பு நம்ம சொல்லணும்ல. நான் இவங்க பேசுறத வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். என்னன்னா, ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஒரு பொன்மொழி உண்டு. மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது நல்லது. இப்ப மக்கள் தொண்டுங்கிறது மீன் பிடிச்சு கொடுக்கறது மாதிரி.
இந்தா வச்சுக்கோ, இடஒதுக்கீடு வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, இது வச்சுக்கோ. ஆனா தமிழ் பணிங்கிறது மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கிற மாதிரி உனக்கு உரிமை இருக்குடா, உனக்கு கடமை இருக்குது, உனக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவை பயன்படுத்தி நீ மேலவான்னு சொல்றது அப்படின்னு சொல்றது தமிழ் தொண்டுதான் என்கிற வகையில் சமூக விடுதலைக்காக, மக்கள் விடுதலைக்காக முத்தமிழறிஞர் அவர்களின் தமிழ் தொண்டுகள் தான் புகழ் தந்தது என்கிற ஒரு தீர்ப்பை சொல்லி அனைவரும் நன்றி, வணக்கம். ஒரு எளியவனின் பேச்சை கேட்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. அணி சார்பாக அனைவருக்கும்